வணக்கம். உலகில் வல்லரசு நாடுகளாக கருதப்படும் அமெரிக்கா இன்று என்ன நிலைமையில் இருக்கிறது தெரியுமா? அதனுடைய மக்கள் அதற்கு எதிராக போராடுகிறார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வணக்கம். கடந்த வாரம் அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்பின் வரி கொள்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்த்தும் அவரின் முயற்சிகளுக்கு எதிராகவும் நடந்த போராட்டம்தான் நோ கிங்ஸ் போராட்டம். லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா இடதுசாரிகளுக்கு தேசிய அரசில் எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் இந்த போராட்டங்கள் ஜனநாயக கட்சியினர் தாராளமாக ட்ரம்ப் எதிர்ப்பு குடியரசுக் கட்சிக்காரர்கள் என எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். நியூயார்க், சிகாகோ, வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல் போன்ற பெருநகரங்களில் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறு நகரங்களில் கலந்து கொண்டவர் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. குடியரசுக் கட்சி சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான குடியரசுக் கட்சியை சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டங்கள் அமெரிக்காவிற்கு எதிரானது என்று ட்ரம்புக்கு சாதகமாக பேசினர். அக்கட்சியை சேர்ந்த சில ஆளுநர்களும் தங்கள் மாகாணத்தில் வன்முறை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு காவல்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு படை தயார் நிலையில் வைத்திருந்தனர். ஆனால் இந்த பெருந்திரளான பேரணி வன்முறை எதுவும் இல்லாமல் கொண்டாட்டமாக அமைந்தன. நியூயார்க் நகரில் போராட்டம் தொடர்பாக எந்த கைதும் செய்யப்படவில்லை. வாஷிங்டனில் குடும்பங்கள் மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். நாட்டின் வரலாற்றில் நடைபெற்ற எந்த போராட்டத்தையும் விட அதிக அளவிலான மக்கள் இந்த நோ கிங்ஸ் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நாம் சுதந்திரமானவர்கள், நம்மை யாரும் ஆள முடியாது, நமது அரசு விற்பனைக்கு கிடையாது என்பதை அமெரிக்க மக்கள் உரக்க சொன்னார்கள். நோ கிங்ஸ் போராட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகையின் துணை பத்திரிகை செயலாளர் அபிகைல் ஜாக்சன் யார் கவலைப்படுகிறார்கள் என தெரிவித்தார். போராட்டம் செய்கிறவங்களாம் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு அலட்சியமாக பதில் சொல்கிறார். ட்ரம்ப் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட காணொளி ஒன்றை ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பகிர்ந்தார். ட்ரம்ப் கிரீடம் அணிந்து ஜெட் விமானத்தை ஓட்டியபடி போராட்டக்காரர்கள் மீது மனித கழிவுகளை கொட்டுவது போல அந்த காணொளி அமைந்துள்ளது. இந்த காணொளி ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது. இந்த போராட்டங்களின் முக்கியத்தை குடியரசுக் கட்சியினர் குறைத்து பேசி வருகின்றனர். இதில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் கருத்து கணிப்பில் சரிந்து வரும் ட்ரம்பின் ஆதரவும் ஜனநாயக கட்சி தேர்தல் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. கருத்து கணிப்புகளில் 3இல் 1 மட்டுமே ஜனநாயக கட்சியை சாதகமாக பார்க்கின்றனர். கடந்த சில நாட்களாக இது மிகவும் குறைந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையில் ட்ரம்புக்கு வலுவான எதிர்ப்பை வழங்க முடியும் என ஜனநாயக கட்சியினர் போய் உள்ளனர். தன்வினை தன்னை சுடும் என்பது போல் ட்ரம்பின் வரி போர் அவர் நாட்டு மக்களுக்கு எதிர்ப்பை கொடுத்தது. இப்போது அது ட்ரம்புக்கு தலைவலியாக மாறியது. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.